சார் டைரக்டர் சார் சமுத்திரகண்டி சார் ஏன் சார் வரல? இப்படி ஒரு புரட்சி படம் படத்தையும் காணும், நம்ம ஊர்காரங்களை வச்சு மலையாள படம் எடுத்திருக்கீங்க. இந்த திரைப்படம் வீரவணக்கம் ഇത് തമിഴ്നാടോടെ കേരളത്തിൻ്റെ ഒരു വരലാറുണ്ട്. നമ്മൾ രണ്ട് സ്റ്റേറ്റോടെയും புது ஜெனரேஷன் நம்ம மிகப்பெரிய வரலாறத்தை மறந்து போய்கொண்டிருக்குது. நம்ம புது ஃபிலிம்ஸ் எல்லாம் வரும்போது புது சூப்பர் ஸ்டார்டம் வருது, புது புது ஸ்டைல் ஆஃப் ஸ்டோரிஸ் வருது. ஆனால் നമ്മുടെ ദ്രാവിഡ പാരമ്പര്യം, നമ്മുടെ കൾച്ചർ, இந்த രണ്ട് സ്റ്റേറ്റോടെയും സഹോദരത്വം, நம்ம ஒரே தாய் மக்கள் தான், ഇതെല്ലാമേ ചേർത്ത ഒരു സബ്ജക്റ്റ് ഫിലിമായി വരേണ്ടത് ഇന്നത്തെ நம்ம കാലത്തിൻ്റെ ഒരു இம்பார்ட்டன்ட் நீடு தான், தேவை. அதுக்காக நான் பண்ணி வச்ச மூவி தான் வீரவணக்கம். இதில் சப்ஜெக்ட் தான் இதில் ஹீரோ. இது நம்ம வரும் தலைமுறை கூடி நம்ம இந்த விஷயத்தை ஞாபகத்தில் வச்சிடணும். இல்லைன்னா நம்ம எல்லாமே சோர்ந்து போயிடும். இந்த திராவிட பாரம்பரியத்தை பற்றி இந்த கேரக்டர், இந்த சிறுதாயந்திர கேரக்டர், இந்த கேரக்டர் பண்ணிய PK மேதினி என்ற இந்த அம்மா, இது தமிழ்நாடு மக்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. ஆனால் அம்மா வந்து அந்த பிரிட்டிஷுகாரோட ஃபைட் பண்ணிய ஒரு போராளி. நிறைய டைமில் அவரை ஜெயிலுக்குள்ளே அந்த காலத்தை அடைச்சி வச்சுட்டார். அதுக்கப்புறம் அவர் கம்யூனிஸ்டாகி மாறிட்டார். ஒரு 75-80 வருஷமாகி கேரளாவிலே ஒரே ஒரு புரட்சி பாடல் அவர் சிங்கர் அவர் தான். அவருக்கு மேலே கம்பேரிசன் கூட கிடையாது. ஒவ்வொரு மக்களுக்கும், அது கட்சிகளுக்கு அப்புறம் எல்லா மக்களுக்கும் பிடிക്കുന്ന ஒரு பாடகி, புரட்சி பாடகி தான், ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் தான். அதுக்கப்புறம் கேரளாவில் மாற்றி மறிச்ச கேரளா ஸ்டேட்டோட அந்த சொசைட்டியை மாற்றி அந்த கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாமே ரொம்ப சக்தியாக வந்த அந்த ரெவல்யூஷனோட ஒரு முக்கியமான தலைவி தான் அவர். அவர் நடித்த 2 ஃபிலிம்ஸ் இருக்குது, ரெண்டும் நான் டைரக்ட் பண்ணிய ஃபிலிம் தான். இப்போது இந்த கேரக்டர் நம்ம 2 ஸ்டேட்டோடைய மக்களுக்காக ഞങ്ങളുടെ ഒരു ഹമ്പിൾ കോൺട്രിബ്യൂഷൻ தான். அம்மா சொல்லி கொடுക്കുന്ന வாக்கு நம்ம தமிழ் மக்களோடு தான். நம்ம பெரியாரோட முற்போக்கு சிந்தனைகள், நம்ம திராவிட பாரம்பரியம், இந்த ஜாதி மதம் ஒன்றும் இல்லாமல் நம்ம ஒரு மனித குணம், இதெல்லாமே இந்த அம்மா சொல்லி கொடுக்கும்போது நம்ம ஒரு தாய் மக்கள்னா அந்த ஒரு கான்ஸ்டன்ட் ஃபீலு, அதுதான் என்னோட ஃபிலிமினோட ஒரு இம்பார்ட்டண்ட் மெசேஜாக நான் என்னோட ஃபீல் அப்படி தான். இது எப்படி ஃபிலிம் எப்படி வரும்னு எனக்கு தெரியாது. மீடியாஸ் தான் இம்பார்ட்டண்ட்டாக. இது இந்த ஃபிலிமினை நல்லதாக இருந்தால், கெட்டதாக இருந்தால் தேவையில்லை, நல்லதாக இருந்தால் அது கண்டிப்பாக நம்மளோட மக்கள் போய் சேர வேண்டிய விஷயம். இந்த அம்மா வந்து PK மேதினி, அவர் வந்து ஆக்சுவலி P கிருஷ்ணபிள்ளையோடு சேர்ந்து போராளி தான் அவர். அவர் லாஸ்ட்டு வந்து உங்களுக்கு பார்த்த மாதிரி 1948 ஆகஸ்ட் 19 பாம்பு கொத்தி சேர்ந்து போகும்போது அந்த குடிசுக்கு பக்கத்தில் தான் இவரோட ஊர். அந்த அண்டர் கிரவுண்டில் இருக்கும்போது அவருக்கு காப்பி அதெல்லாமே சுடுதண்ணி இதெல்லாம் கொண்டு கொடுத்தா ஒரு கேர்ள் தான் அம்மா. அந்த அவர் இவருக்கு குறைச்சி டியூட்டி கொடுத்துட்டாரு. அந்த EMSோட புக்ஸு அதெல்லாமே தடை பண்ணியிருந்த டைம் தான். இதெல்லாமே கொண்டு ஊருக்கெல்லாம் கொடுக்குற எல்லாமே அந்த கேர்ள் தான், அந்த போராளி தான் அவர். இது வரைக்கும் இது ஒரு போராட்டம் தான். இந்த ஃபிலிமில் நடித்ததும் ஒரு போராட்டம் தான். அம்மா PK மேதினி, அதே மாதிரி இதில் சமுத்திரக்கனி தான் P கிருஷ்ணபிள்ளை நடிச்சிருக்குது. ரொம்ப அவரோட லைஃப், அவரோட ஒரு லைஃப் ஸ்டைல் தானே அவர் டோட்டலாக ஃபுல் ரிஹர்சல் எடுத்து அவர் பண்ணி கொடுத்துட்டார். ஃபஸ்ட்டு மூவிலும் அவர் தான் நடித்தது, இப்போதும் அவர் தான் நடித்து கொடுத்தது. பரத் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர். அவரோட ஃபஸ்ட்டு காதல் மூவி பார்த்தவருக்கெல்லாம் தெரியும். அந்த கேரக்டரோட ஒரு ரிப்ளை தான் இந்த கேரக்டர்.
அதே மாதிரி அனதர் ஹீரோ இஸ் ரிதேஷ். அவர் வந்து இதில் ஒரு போராளி தான். ரிதேஷ் வந்து ஒரு வண்டர்ஃபுல் ஆக்டர் தான். அந்த ஃபிலிமுக்காக என்ன நான் ஒரு 2 வருஷம் கொடுத்த டியூட்டி எல்லாமே அந்த வேலை எல்லாமே பண்ணி ரிஹர்சல் எடுத்து தான் அவர் போராடி தான் இந்த ஃபிலிம் நடித்தது. ஐஸ்விகா வந்து பி கிருஷ்ணவளோட ஒய்ஃபு தங்கம்மாவோட கேரக்டர் பண்ணியது ஐஸ்விகா தான். ஃபஸ்ட்டு தமிழ் ஃபஸ்ட் டைம் தான். நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் எனக்கு சொல்ல வேண்டியது இருக்குது. நான் டைம் கம்மி தான். இந்த மூவி 29க்கு ரிலீஸ் ஆக போகுது. இது கேரளாவிலும் சேம் டைம் ரிலீஸ் தான். ஆனால் எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்து தமிழ் தான். இது இந்த இண்டஸ்ட்ரியில் நமக்கு இந்த மாதிரி ஃபிலிம் தேவைப்படுவன்னு இந்த மீடியாஸ் தான் ஒரு முடிவெடுத்த போக வேண்டியது. அப்போ தான் நமக்கு நம்மளோட ஸ்டேட்டு மற்ற எல்லா மக்களுக்கும் இது இங்கிருந்து வெளியே போக கூட நமக்கு இந்த மாதிரி வரலாறு இருக்குது. இந்த அநீதிக்கு அகென்ஸ்டாக நமக்கு எந்த மாதிரி போராட்டங்கள், நீதிக்கான போராட்டங்கள் எல்லாமே எப்படி இருந்தது எல்லாமே இந்த ஃபிலிமில் இருக்குது. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் யுவர் ஹெல்ப். இது வந்து மார்க்சிஸ்ட் கட்சி தலைவர் காம்ரேட் ஜி ராமகிருஷ்ணன் என்னோடய ஃபஸ்ட்டு மூவி பார்த்ததுக்கப்புறம் அவரை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி என்ன கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் அவர் சப்போர்ட்டு, அவரோட ஆதரவு எனக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. அவர் வந்து இந்த அம்மை ஆதரவு பண்ணி போது, இதை ஓனர் பண்ணி போது அது தானே எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பிளஸ்ஸிங் ஆகி நான் ஃபீல் பண்ணுறேன். இது வந்து வேறு ஒன்றும் எனக்கு இல்லை. அந்த அம்மா வந்து இந்த ஃபிலிமில் பாடி அந்த ரெட் சல்யூட் வந்து பாட்டு பாடுவான்னு நான் கேட்டாச்சு. அது வந்து இப்போது இந்த 94 இயர்ஸில் அவரோட வாய்ஸ் வந்து இப்போது வந்து ட்ராவலிங் ஆகிருக்காக எனக்கு தெரியல. பட் ஆனால் இப்போதும் அவர் அழகாக பாடுவார். ஸோ முடியுமா? ஒரு 2 வாக்கு പറഞ്ഞു മലയാളത്തിൽ പറഞ്ഞു. എല്ലാവർക്കും എൻ്റെ വിനീതമായ വണക്കം. ഒരു സിനിമ നടിയല്ല ഞാൻ, പക്ഷേ ജീവിതത്തിലെ എൻ്റെ ജീവിതമാണ് പകർത്തിയതെന്ന് എനിക്ക് നന്നായിട്ട് അറിയാം. വലിയൊരു പ്രസ്ഥാനം, അടിച്ചമർത്തപ്പെട്ടൊരു ജനതയുടെ മോചനത്തിന് വേണ്ടിയിട്ടുള്ള സമരങ്ങളിൽ ഞാൻ 12 വയസ്സായിട്ട് ഇരിക്കുമ്പോൾ കൃഷ്ണപിള്ള ഉൾപ്പെടെ AKG, MS എല്ലാവരും എന്നെ തലോടിയവരാണ്. ആ തലോടലാണ് ഒരുപക്ഷെ എൻ്റെ ഊർജം. അതുകൊണ്ടാണ് നേരിട്ട് നിങ്ങളോട് ഈ കഥ പറയാൻ ഞാനിവിടെ എത്തിയത്. അഭിനയിച്ചപ്പോഴുമൊക്കെ എന്നൊരു കാര്യം സൂചിപ്പിക്കുന്നു. അടിച്ചമർത്തലിനെതിരെ ഒരുപക്ഷെ തമിഴ്നാട്, കേരളവും ഒക്കെ കുറച്ച് മെച്ചമാണെങ്കിലും ഇന്ത്യയുടെ വിവിധ സംസ്ഥാനങ്ങളിലുള്ള ഇപ്പോഴും ജാതി മത ചിന്തകൾ വല്ലാതെ നമ്മുടെ അലട്ടുന്നുണ്ട്. മാധ്യമങ്ങൾ നിങ്ങൾക്കറിയാം, നിങ്ങളാണ് അതിൻ്റെ ആളുകൾ. ഉണ്ടാകുന്ന അനുഭവങ്ങളെക്കുറിച്ച് ചെറുപ്പം കുട്ടികളെയാണ് അവരെ ഏത് രംഗത്തേക്ക് വന്നാലും കൊള്ളാം. അപ്പോൾ അത് ഒരു ജനാധിപത്യ സാംസ്കാരിക രംഗത്തിൽ അതിൻ്റെ കൂടെയാണ്. ഇതിനകത്ത് എല്ലാ തലമുറയും ഉണ്ട്. ആ തലമുറയിലെ ഈ പരിപാടി പങ്കെടുക്കുന്ന എല്ലാവരെയും ഞാൻ വളരെ വിനയപൂർവ്വം അഭിവാദം ചെയ്യാണ്. കാരണം മറ്റൊന്നുമല്ല, ഇങ്ങനെ ത്യാഗം ചെയ്യാനായിട്ട് ഈ കുട്ടികൾ, ഇത്രയോ ആളുകൾ ഇതിന് പിന്നിൽ, എൻ്റെ പ്രിയപ്പെട്ട ഞാൻ മോനെന്നേ വിളിക്കുകയുള്ളൂ. കാരണം വളരെ ഞാനീ ഒരു അഭിനേത്രി അല്ലായിരുന്നു, പൊളിറ്റിക്കലാണ് എൻ്റെ ഇത്. ഞാൻ എൻ്റെ പാർട്ടി സംഘടനകളെ ITUs, ഞാനൊരു മിൽത്തൊഴിലാളിയായിരുന്നു. 24 വർഷക്കാലം ടെക്സ്റ്റൈൽ മില്ലിൽ പണിയെടുത്ത അതിൻ്റെ ചില വിഷയങ്ങളാണ് എന്നെ ഇങ്ങനെ ആക്കിയത്. നിങ്ങൾക്കറിയാലോ, മില്ലിൽ ജോലി ചെയ്യുന്ന ആളുകളുടെ ഇത്. അപ്പോൾ അടിച്ചമർത്തപ്പെട്ട ജനത ഇപ്പോഴും അനാരോഗ്യത്തിൽ, അവരുടെ അവകാശങ്ങൾ, അവർക്ക് കിട്ടേണ്ട നീതികൾ കിട്ടുന്നുണ്ടോ എന്ന് എനിക്ക് സംശയമുണ്ട്. പക്ഷെ നമ്മുടെ 2 സംസ്ഥാനങ്ങളിലും അത് കുറച്ചേറെ, കേരളത്തിലൊക്കെ സ്ത്രീ പുരുഷ ബന്ധങ്ങളൊക്കെ തുല്യമാണ്. അവിടെ ഇവിടെ മുൻപിലാണ്. പക്ഷേ മറ്റുള്ള സ്ഥലങ്ങളിൽ അങ്ങനെ ആണോ? കുടുംബജീവിതത്തിലെ കുട്ടികളെ ചേർത്ത് ഞാൻ എൻ്റെ കുട്ടികളെ കൊണ്ടുവന്നിട്ടുണ്ട്. അത് വെറുതെ പറഞ്ഞതല്ല, എൻ്റെ ഭാഗത്തുള്ളതല്ല, അവർക്ക് ഉള്ള അഭിപ്രായങ്ങൾ ഞാൻ ചെയ്തത് ശരിയാണോ തെറ്റാണോ എൻ്റെ കുട്ടികൾ പറയുന്ന ഒരു അവസ്ഥയുണ്ട് ഇപ്പോഴും. കാരണം ശരിയാണെന്ന് അവർക്ക് കിട്ടിയിട്ടുണ്ട്. കാരണം അത്രയും ഒരു പിന്നെ വ്യക്തി, കുടുംബ, സമൂഹം, രാഷ്ട്രം എന്നാണ്. പക്ഷേ തീർച്ചയായിട്ടും മഹാത്മാഗാന്ധിയെക്കുറിച്ചൊക്കെ ഓർക്കുമ്പോൾ ഞാനതെല്ലാം ഓർക്കുന്ന ആളാണ്. ഞാൻ വായനയെല്ലാം ഇഷ്ടമുള്ള ആളാണ്. എൻ്റെ രാഷ്ട്രീയത്തിന് പറ്റിയാണ് ഞാൻ പറയുന്നത്. മനുഷ്യസ്നേഹം ഉള്ളവനും ഇല്ലാത്തവനും തമ്മിലുള്ള അകലം കുറച്ചുകൊണ്ട് ഈ സമ്പദ്ഘടന നമുക്കെല്ലാം ഒന്നിച്ചാസ്വദിക്കാനായിട്ട് തന്നതാണ് പ്രകൃതി. പ്രകൃതിയാണ് വലിയ ശക്തി. നമ്മുടെ സങ്കല്പത്തിലുള്ള ഒരുപാട് ദൈവങ്ങളുണ്ട്. ഞാൻ ദൈവവിശ്വാസിയാണ്. നമുക്കൊരു വിശ്വാസമൊക്കെ ഉണ്ട്. പാട്ടിലൂടെ, കലയിലൂടെ, നാടകങ്ങളിലൂടെ നമുക്ക് പരിപാടി അവതരിപ്പിക്കാൻ നമുക്കൊരു മാനസിക ശക്തി വേണം. അതിനകത്ത് സത്യം വേണം, നീതി വേണം, ധർമ്മം വേണം. അതെല്ലാം ഞാൻ വേണം. അതുകൊണ്ട് ക്രിസ്ത്യനെന്നോ മുസ്ലിമെന്നോ എൻ്റെ വീട്ടിലെ
മതത്തിനെതിരായിട്ടുള്ള കല്യാണങ്ങളാണ് നടത്തിയത്. ഹിന്ദു, മുസ്ലിം, ക്രിസ്ത്യൻ എല്ലാം ഉണ്ട്. SC ST നായർ, അങ്ങനെ എല്ലാ ജാതി വിഭാഗങ്ങളിലും ചേർത്ത് പിടിച്ച കുട്ടികളാണ് എൻ്റെത്. ഒരു കുഴപ്പമില്ല, എല്ലാം നന്നായിട്ട് പോകുന്നെന്ന് മാത്രമേ ജീവിക്കാൻ പഠിച്ചു വരെ. ജോലി തിരക്കി എങ്ങും പോകണ്ട, അവർ സ്വന്തമായി ജീവിക്കുകയാണ്. അപ്പോൾ അതുകൊണ്ട് ഈ കല എന്ന് പറഞ്ഞ തൊഴിലും കൂടാണ്. ഞാൻ അതുകൊണ്ടാണ് സിനിമയിൽ ഏതായാലും വിദ്യാഭ്യാസമൊക്കെ നമ്മുടെ ഒരു സാമൂഹ്യം, നിങ്ങളും ചെയ്യുന്ന സാമൂഹ്യം, നിങ്ങളാണ് ഞങ്ങളെ രക്ഷപ്പെടുത്തേണ്ടത്. ഞങ്ങളെ എന്ന് പറഞ്ഞ മാധ്യമങ്ങളാണ് നല്ലതും വലുതാക്കുന്നതും ചെറുതാക്കുന്നതും മാധ്യമങ്ങളാണ്. പൊതുവെ നമുക്ക് ഒരുപാട് പ്രതീക്ഷകളുണ്ട്. നമ്മളതൊന്നും ഒരു ലാഭത്തിന് വേണ്ടി ചെയ്യുന്നതല്ല, ഒരുപാട് ക്ലേശങ്ങൾ അനുഭവിച്ചിട്ടാണ് ഇതൊക്കെ ചെയ്തിരിക്കുന്നത്. ഒരു സിനിമ കാണുമ്പോൾ സുഖമുണ്ട്, പക്ഷേ അതിൻ്റെ പിന്നിൽ ത്യാഗങ്ങൾ, എത്രയെത്ര ദിവസങ്ങൾ, മേക്കപ്പിന് മാത്രമല്ല പ്രോമിറ്റ് ചെയ്ത മാർക്കപ്പിന് എടുക്കണം. അപ്പോൾ അവർക്ക് ഒരുപാട് വിഷമം. ഞാൻ ഇപ്പം ഇങ്ങനെ ഇരിക്കുന്ന വലിയ അഡ്വക്കേറ്റാണ് കേട്ടോ. അത് വലിയ അത് പറഞ്ഞിട്ട് അങ്ങനെ അപ്പാവും അഡ്വക്കേറ്റ്. അപ്പോൾ മോഹൻ അഡ്വക്കേറ്റ് മോഹൻ അത് പറയണം. അപ്പം എനിക്കറിയാം പേരുകുട്ടിയാരൻ അവിടെ അറിയപ്പെടുന്ന ലോകം അറിയപ്പെടുന്ന 3-4 വ്യക്തികളുള്ള ഒരാളാണ്. പക്ഷേ ഇതുപോലെ തന്നെ ഒതുങ്ങി പോയതാണ്. അതുകൊണ്ട് എല്ലാവരെയും ഓർത്തുകൊണ്ടാണ് ഞാൻ. അതുകൊണ്ട് പാട്ട് പാടുന്നത് പറഞ്ഞു നോക്കാം കേട്ടാ. സിനിമയിലെ ഒരു പാട്ട് പാടത്തുള്ളൂ. ശബ്ദമൊക്കെ എത്തി കുഴപ്പം വരും, എന്നാലും കുഴപ്പമില്ല. രക്തസാക്ഷി ഗ്രാമങ്ങളെ പുന്നപ്രവയലാർ ഗ്രാമങ്ങളെ പുളകങ്ങളെ വീരപുളകങ്ങളെ റെഡ് സല്യൂട്ട് റെഡ് സല്യൂട്ട് റെഡ് സല്യൂട്ട് വീരകേരളത്തിൻ്റെ രോമാഞ്ചങ്ങളെ വിപ്ലവ കൊടിയിലെ രക്തരേണുക്കളെ വീരകേരളത്തിൻ്റെ രോമാഞ്ചങ്ങളെ വിപ്ലവ കൊടിയിലെ രക്തരേണുക്കളെ നിങ്ങൾ തന്നോർമ്മയിൽ വിടർന്ന ചെങ്കൊടിയുമായി ഞങ്ങളായിരങ്ങളിന്നു നേർന്നതാണ് റെഡ് സല്യൂട്ട്. ഞങ്ങളായിരങ്ങളിന്നു നേർന്നതാണ് റെഡ് സല്യൂട്ട്. റെഡ് സല്യൂട്ട് റെഡ് സല്യൂട്ട് റെഡ് സല്യൂട്ട്. നിങ്ങൾ മരിച്ചു വീണ ഗ്രാമങ്ങളെ നിങ്ങൾ തൻ രക്തവർണ്ണാർന്ന പൂകൾ, നിങ്ങൾ മരിച്ചു വീണ ഗ്രാമങ്ങളെ നിങ്ങൾ തൻ രക്തവർണ്ണാർന്ന പൂകൾ, ഇന്നും തോരണങ്ങൾ തൂക്കിടുന്നോരാ, ഇന്നും തോരണങ്ങൾ തൂക്കിടുന്നോരാ ആരാമങ്ങളെ 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 ആരാമങ്ങളെ. റെഡ് സല്യൂട്ട് റെഡ് സല്യൂട്ട് റെഡ് സല്യൂട്ട്. எல்லாருக்கும் வணக்கம். உங்களை போலவே 2 வாரத்துக்கு முன்னாடி நானும் என் கட்சியின் மாநில செயலர் சண்முகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி செயலாளர் முத்தரசன், திராவிட கழக தலைவர் வைப்புக்குரிய கி வீரமணி, விடுதலை சித்த கட்சியினுடைய தலைவர் தோல் திருமாவளவன், இன்னும் பல பேர் இந்த படத்தை பார்த்தோம். இன்றைக்கி நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. நீங்கள் எழுதணும், பேசணும். 1-2 மட்டும் விஷயத்தை மட்டும் நான் சொல்ல நினைக்கிறேன். இந்த படத்தினுடைய நாயகன் சமுத்திரக்கனி. சமுத்திரக்கனி பி கிருஷ்ணபிள்ளையாக நடிச்சிருக்கார். பி கிருஷ்ணபிள்ளை தமிழ்நாட்டுடைய மருமகன். அவர் பிறந்தது வைக்கம். 1948ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்டு பி கிருஷ்ணபிள்ளை தலைமறைவாக இருந்தபோது பாம்பு கடித்து இறந்துட்டார். இறப்பதற்கு முன்னதாக கடைசியாக அவர் எழுதிய 2 வார்த்தைகள் சகாக்களே முன்னோட்டு. அவர் இறந்தப்ப உடனடியாக போய் பார்த்த பலரில் ஒருவர் தான் PK மேதினி. இவங்க மட்டும்தான் இப்போ நம்மோடு இருக்கிறாங்க.
அவர் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டிருந்தது. நீங்களாம் படம் பார்த்தீங்க. குமரி மாவட்டத்தில் இடலாக்குடின்னு சொல்லக்கூடிய சிறையில் தான். தலைமறைவாக குமரி மாவட்டத்துக்கு வந்துட்டு போகிறப்ப தான் தங்கம்மான்ற உங்களுக்கு வந்து காதலிச்சு காதல் திருமணம் நடந்தது. தமிழ்நாட்டு மருமகன் சொன்னேன். ஆகவே இந்த படத்தினுடைய முக்கியமான சுதந்திர போராட்டத்துக்கு முன்னதாக மக்கள் சந்தித்த பல்வேறு பிரச்சனைகளை கருவாக்கி எடுத்திருக்கிற இந்த படம் குறிப்பாக தந்தை பெரியாருடைய சமூக சீர்திருத்த இயக்கத்தை கொண்டாடுகிற போது அதே போலவே கேரளாவில், அதாவது தமிழ்நாட்டை விட ரொம்ப மோசம், விவேகானந்தர் கேரளாவுக்கு போயிட்டு அங்கிருந்து திரும்பறப்ப என்ன சொன்னார்னா கேரளாவை பற்றி லூனட்டிக் அசைலம்னார், பைத்தியக்காரர்கள் கூடாரம்னார். அந்த பைத்தியக்காரர்கள் கூடாரத்தை தகர்க்கக்கூடிய படமாக படம் வந்திருக்கு. நான் இதுக்கு மேலே சொல்ல விரும்பல. தமிழ்நாடு கேரளா இரண்டையும் இணைத்து எடுத்த அநேகமாக முதல் படம்னு நினைக்கிறேன். ஆகவே இந்த படத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு சொல்லி நான் சுருக்கமாக என்னுடைய இந்த விளக்கத்தை வீர வணக்கம். என்னோடய பேர் ரிதேஷ். என்னோட முதல் படம் தமிழ் படம். கேரளாவில் முன்னாடியே மோர் தேன் 10 படம் பண்ணியிருக்கேன். சாரோட படத்தில் 2 படத்தில் ஹீரோ கேரக்டர் பண்ணி வச்சுருக்கு. ரொம்ப வருஷங்களாகி ஆசைப்பட்டிருக்கேன் தமிழில் ஒரு நல்ல இன்ட்ரடக்ஷன் வேணும்னு. வீரவணக்கத்தில் சமுத்திரகன் சார் கூட ஒரு நல்ல பவர்ஃபுல் கேரக்டர் பண்ணி வச்சுருக்கேன். அதை 29th ரிலீஸ் பண்ண போகிறேன். எல்லா மீடியாஸும் நல்ல சப்போர்ட் கொடுக்கணும். தமிழில் ஒரு ஸ்பேஸ் கிடைக்கணும், நல்ல ஆசை இருக்குது. எல்லாருக்கும் தேங்க்ஸ். படம் எல்லோரும் பார்த்து நல்லா பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ். என் பேர் ஐஸ்விகா. இது என்னோட ஃபஸ்ட்டு தமிழ் மூவி தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க் அனில் நாகேந்திரன் சார் ஃபார் giving me, trusting me for giving this powerful character, because Thangamma is represent the silent strength and the courage of women in that era. So I am so happy that I got it for Anil Nagendran sir and the whole team. Thank you so much. எல்லாரும் படம் தியேட்டரில் தான் போய் பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். சார் டைரக்டர் சார் சமுத்திரகண்டி சார் ஏன் சார் வரல? இப்படி ஒரு புரட்சி படம் பரத்தையும் காணும், நம்ம ஊர்காரங்களை வச்சு மலையாள படம் எடுத்திருக்கீங்க. தமிழ் படம் ஆமாம் தமிழ் படம் அதான் தமிழ் படம் ஏன் சமுத்திரகண்டி வரல? கூப்பிட்டீங்களா? அல்ல அதல்ல, அவர் வந்து என்ன பிரதர் மாதிரி தான். அவரோட எல்லா பிரச்சனைகளும் எனக்கு தெரியும். அவருக்கு இப்போ அவர் ரொம்ப பிஸியாக இருக்காரு. நம்ம தெலுங்குல கன்னடையில் எல்லாத்துலேயும் இருந்தாலும் இப்படி ஒரு படத்துக்கு வந்திருக்கலாம். அல்ல, அது ஒரு நாள் நம்ம இமிடியேட்டாக பிளான் பண்ணும் போது அது சில வெற்றி விழாவுக்கு சில பிரச்சனைகள் வந்தாங்க. அது அவர் பிரதர் மாதிரி தான். ஓகேம்மா, தேங்க்ஸ்மா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல்.